இந்த அருமையான பட்டிமன்றத்தை எங்களுடைய அழைப்பை ஏற்று மிக சிறப்பான ஒரு தலைப்பை தந்து இந்த தலைப்பிலே 6 அறிஞர் பெருமக்களை அழைத்து பேச வைத்த நடுவர் உதயம் ராம் அவர்களே, என் அணியிலே பேச இருக்கின்ற அன்பு சகோதரி மீனாட்சி முத்துக்குமார் அவர்களே, 2 பேர்கள் ஆட்டம் போட்டுவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அவர் இளைஞர் மாதிரி ஆட்டம் போட்டாரு. அவர் முதியவர்கள். இவங்களுடைய தொல்லை தாங்க முடியல சார். இவங்களுடைய தொல்லை தான் இன்னைக்கு நாட்டில் பெருசா இருக்கு. அனுபவத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த இளைஞர் சமுதாயத்தையும் குழந்தைகளையும் துன்புறுத்துகிறார்கள். குழந்தைகளை ஏன் இஷ்டத்துக்கு வா வா வா, எங்க உங்க இஷ்டம். நீங்க கருப்பட்டிய பயணி காய்ச்ச நேரம், இன்னைக்கு நாங்க சர்க்கரையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாங்க எப்படி உங்க இஷ்டத்துக்கு வரணும்? நீங்க இந்த ஆட்டம் போடுறீங்களே இந்த வயசுலயே, அப்ப உங்களை எப்படி கட்டுப்படுத்துறது? உங்களை கட்டுப்படுத்துவதற்கு முடியவில்லை இன்னைக்கு. அதுதான் இங்க தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். முதியோர்களை இன்னைக்கு நம்முடைய கஷ்டம் என்ன? மிகவும் சமாளிப்பது கஷ்டம் முதியவர்கள் தான் சார். குழந்தைகள் கஷ்டமா சார்? அது சேட்டை செஞ்சா தானே குழந்தை. சேட்டை செய்யலன்னா அது குழந்தையாக. சேட்டை செஞ்சா அது ஜடமாயிடும். அது கீழே விழும், அல்லது தண்ணி தடுக்கி விழும், சேட்டை பண்ணும், தவறு செய்யும். இதையெல்லாம் திருத்தி வழிகாட்டக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? முதியவர்களுக்கு. நீங்க செய்றீங்களா? பிறந்த உடனே ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, அப்புறம் வளர்ந்த உடனே காலேஜுக்கு அனுப்புறீங்க, அதுக்கு பிறகு எங்க போறீங்க? வேலைக்கு அனுப்புறீங்க. உங்களுடைய கனிவான பார்வை இந்த குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கு கிடைக்கிறதா? இல்லையே. அதை விடுங்க சார். இன்னைக்கு எந்த முதியவராவது வேட்டி சட்டை போடுறாங்களா? எல்லாமே ஜீன்ஸை போட்டுக்கிட்டு ஆடுற ஆட்டம் தாங்க முடியல நாட்டில். உங்களை நீங்களே சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. நாங்க இளைஞர்கள் எங்களை முதியோர் வழக்கில் சேர்க்காதீங்க. இவருக்கு வயசு 85 போட்டுக்க ட்ரெஸ் இந்த ஆட்டத்தை நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஒரு இளைஞர் வர்றாரா? இந்த தொல்லையை தாக்க முடியாமல் நாங்கள் இந்த தலைப்பை வச்சிருக்கிறோம். பரவாயில்லை. 2 கிழவி சேர்ந்துட்டான்னா அந்த குசு பேசுவாங்க. அடுத்த வீட்டில் தீ பிடிச்சோம். இது முதியோர்கள் சேட்டையை பாருங்களேன். அனுபவத்தை சொல்லுங்கன்னா, ஒரு அன்னைக்கு ஒரு வாரிய பிள்ளை அங்கே போயிட்டு இருக்குது. அவன் வேற அங்கங்கே கழிச்சு போட்டுக்கிட்டு போறா பேஷன். அது வேற தொல்லை. இவன் சொல்றான், நாங்கெல்லாம் அந்த காலத்துல இருக்கிறேன். உடனே அந்த வாரிய பிள்ளை என்ன சொல்லிட்டு தெரியுங்களா? ஆமா, எங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல சாக்கெட்டு போடாமலே தண்ணி அலைஞ்ச சொன்னாரா சொல்லு. அதனால இந்த கிழவிகள் பண்ணுகிற ஆட்டமும் தான் இன்றைக்கு இருக்கிற காடு வாங்குது, வீடு போகுது. நீங்க சிறந்த அனுபவத்தை சொல்ல வேண்டுமே தவிர இவர்களுக்கெல்லாம் இந்த கட்டுப்பாடுகளை ஒரே ஒரு தர சொல்றேன். பேங்க்ல போய் நின்று சார், பேங்க்ல போய் நிற்கிறேன். அங்க ஒரு 60 பைசா 4 லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எடுப்பாரோன்னு பார்த்தேன். மனுஷன் 50 ரூபாயை செக் போட்டு எடுத்தாரு சார். இந்த ஏடிஎம்ல எடுக்க வேண்டியது எத்தனை இலக்கியம் இருக்கு. மனுஷன் அங்கே எடுக்காம இங்க போய் செக்கை எழுதி 50 ரூபாய் எழுதி. நான் கேட்டேன், சார் நீங்க எப்படி எடுக்கிறீங்க? டைம் பாஸ் ஆகும். என்ன கொடுமை! இந்த முதியோர்களுடைய கொடுமையை பார்த்தீங்களா? இன்னொன்று பிள்ளைகளை பார்த்த உடனே படிச்ச உடனே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நோலம் அந்த காலத்துல என்ன அந்த காலத்துல தமிழ்ல 198 மார்க் வாங்கினேன். அவன் ஒரு ரிப்போர்ட் ஏன்ட இருக்கு, 12 மார்க் வாங்கினேன். என்ன அந்த காலத்துல இன்னொன்று கிழவிகள் பண்ற வேலை. அந்த காலத்துல தங்கம் 8 ரூபா. சரி, அப்ப எத்தனை கிலோ சேர்த்து வச்சிருக்கிறா? அன்னைக்கும் நக்கிக்கிட்டு தான் இருக்கும், இன்னைக்கும் நக்கிக்கிட்டு தான் இருக்கும். இந்த கொடுமை தேவையா உங்களுக்கு? எதுக்கு அந்த காலத்துல குழந்தைங்க செய்யற சேட்டையை ரசிக்கணும்னு நீங்க சொல்றீங்க. அது மாதிரி பெரியவங்க செய்யற இந்த தொல்லையை அனுபவிக்க கொஞ்சம் ரசிச்சு மகிழ்ச்சியா எடுத்துக்க வேண்டியது. உங்களுக்கு ஓய்வு பெற்றாச்சு, எங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? எங்களுக்கு எங்களுடைய பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான அறிவு வளர்ச்சி இந்த காலத்துல அதிகமா இருக்கு. நாங்க ஒரு நல்ல போன சோரை திருட்டு இருங்க. ஒரு நல்ல பொண்ணா கல்யாணத்தை தேர்ந்தெடுக்க முடியலன்னா ஒரு பகையோட போறீங்க. பொண்ணு
போகிறதுக்கு நான் தனியாக போக வேண்டியதானே? ஏன் அனுபவத்தோட வயசுல பெரியவங்க சித்தப்பா, பெரியப்பா, பாட்டி, பெரிய பாட்டிலாம் கூப்பிட்டு போறீங்க? தனியாக போக வேண்டியதானே பொண்ணு பார்க்கறதுக்கு? போலாம். இதே கதையை சொல்றேன் பாருங்க. எனக்கு என்ன பொண்ணு கேட்டதுக்கு பார்க்க போயிட்டு எங்க அம்மா அப்பா போனாங்க. எங்க பாட்டி கிட்ட எல்லாரும் சேர்ந்து போனேன். என்னையும் கூட்டிட்டு போவாங்க. ஆமா, அவங்க சொல்லிட்டாங்க நீ இங்கே இரு, நாங்களே பார்த்துருந்தோம். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. சரி இருந்தேன். வந்தாங்க, எல்லாம் பேச முடியும். சரி அம்மா பொண்ணு எப்படி இருக்கு, பொண்ணு எப்படி அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்கு. கல்யாணம் கிட்ட பார்த்தா கண்ணை கறி இப்படி சொல்லி விட்டியே. அது வந்து திருநெல்வேலி மகாலட்சுமி பேருக்கும் பாம்பே மகாலட்சுமி கொடுக்கணும். நான் கேட்டேன், எம்மா திருநெல்வேலி மகாலட்சுமி மாதிரி இருக்கு. மகாலட்சுமி இந்த காலத்துல தான் இருப்பாங்க. ஏதோ பார்த்தா மகாலட்சுமி ஏங்க நீங்க மகாலட்சுமி பாத்தீங்களா? அப்ப கருப்பு தான் மகாலட்சுமி அப்படின்னு சொன்னால இப்படிப்பட்ட அப்ப ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா? மகாலட்சுமி ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா? இல்லைன்னா தெருவில் தான் போனோம். இல்ல வேற யாரும் இந்த ஐஸ்வர்யாவே கெட்டதுக்கு ஆசைப்பட்டோம், கிடைக்கல. இருக்கிற பொண்ணாடி கெட்டி ஆசைப்பட்டு இதே வந்து குடும்பத்தை நடத்தல. ஐஸ்வர்யாவே எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கனவு கண்ணி அவங்க தானே. என்னப்பா அந்த பொண்ணு அம்மா பாத்துக்கம்மா, அப்பாவை பாத்துக்கம்மா. ஐஸ்வர்யா இப்ப கூட ஆக்ஷன்ல தான் இருக்கிறாங்க. அது பாத்துக்க பரவாயில்லை. எந்த கிழவியாவது சேர விட்டா, எந்த கிழவியாவது சேர விட்டா எல்லாருமே அந்த நைட்டே தான் போட்டுட்டாங்க. இந்த தொழில தாங்க முடியல எங்களுக்கு. நைட்டை போட்டாலும் பரவாயில்ல, அதை கொண்டு திரும்பலாம் காட்டிக்கிட்டு அணிகிறவங்களை தொல்லையெல்லாம் தாங்க முடியல சார். ரொம்ப கஷ்டம். பாம்பேல அவங்களுக்கு தான் வேலையா? தெருவா யார் நைட்டி போடுறாங்க, யார் என்ன பண்றாங்க? பாருங்க சாமி. நம்ம மூப்பாச்சு அழகா சொன்னாங்க, இளைஞர்கள் வண்டியில வேகமா போறாங்க. வேகம் தான் சார் விவேகம், வேகம் தான் விவேகம். வேகத்துல போன ஒரு வயசுல வேகத்துல போனாதான் அவன் விலங்கு. அது ஆக்சிடென்ட் என்பது ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் பல வாழ்க்கையில எப்போதாவது நடக்கின்ற ஒரு விபத்து. அதுக்காக நான் மெதுவா அவங்க ஓட்டிட்டே போனேன்னு நான் திருச்சூர் போனேன்னு என்னைக்கு போய் சேர்ந்தேன். முதியவர்கள் இல்ல இல்ல அவங்க உங்களுக்கு வேகமா போவாங்கன்னு சொல்லல, விவேகமா போவோம். எம்காம் படிச்சுட்டு நிர்வாகம் பண்ணலையா, எம்பிஏ படிச்சுட்டு நிர்வாகம் பண்ணலையா, இதுக்கு வேலை தரலையா? எல்லாம் தராங்க, எல்லாம் தராங்க. இல்ல உங்களை எம்காம் எம்பிஏக்கு தேர்ந்தெடுக்கிறவங்க யாரு? சின்ன பசங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, வயசானவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. படிக்கிறோம் சார், நாங்க படிக்கிறோம், நாங்க படிச்சு பாஸ் ஆகிறோம். ஆகவே இந்த குழந்தைகள் என்பது சேட்டை செய்யத்தான் செய்யும். ஆமா, அதே மாதிரி இளையோர்கள் என்பது அவர்களுக்கான வயது கோளாறு காரணமாக அவர்கள் சில விஷயங்களை செய்யத்தான் செய்வார்கள். ஆனால் நீங்கள் ஆடி ஓடி ஓய்ந்தவர்கள், நீங்கள் அவர்களுக்கு பக்குவமாக வழிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை எந்த இடத்தில் திணிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் திணிக்க வேண்டும். எங்கே புத்திமதி சொல்ல வேண்டுமோ அங்கே புத்திமதி சொல்ல வேண்டும். எதற்கு எடுத்தாலும் ஒன்று திணிக்கின்ற பொழுதுதான் அது உங்கள் மீது கோபமாக மாறுகிறது. ஆகவே முதியோர்களை சமாளிப்பதுதான் இந்த காலத்தில் கஷ்டம் என்று நேரத்தை காலத்தையும் நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.